தேர்ஸ்டேனாலே வேலை அதிகம் தான். அடுத்த நாள் ஃப்ரைடேன்றதுனால க்ளீனிங் அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு ஏதாவது ஒர்க் இருக்கும். அதனால் காலையிலே எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையலுக்கு வந்தேன். மணத்தக்காளி கீரை தான் வாங்கி வச்சுருந்தேன். சரி அது கூட்டு பண்ணலான்னு. அந்த வீட்டில் இருக்கும்போது தோட்டத்தில் கீழே வந்து தானாகவே முளைச்சிரும். அது அங்கங்கே முளைச்சிருக்கும். எப்போ வேணாலும் எடுத்து செஞ்சுப்பேன். ஆனால் இப்போ இங்கே கிடைக்கும் போது தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி கடைகளை விட கூட்டு பண்ணிக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு தான் பண்ணியிருந்தேன். மணத்தக்காளி கீரையில் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக தக்காளி சேர்த்து நம்ம கூட்டு பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி அந்த கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளித்து கூட்டினா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கோ இல்லை வாழைக்காய் வறுவலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் இல்லை, அதனால் கேரட் தான் இருந்தது. சரி அதனால் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். கடாயில் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அப்புறம் 2 பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரவுண்டாக கட் பண்ண கேரட், மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடியாச்சு. அது சூப்பராக சீக்கிரமாகவே நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம பொட்டுக்கடலை மாவு தூவி இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் வறுவல்.